ஓவரால் இப்போ ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் எடுத்து பார்க்கும்போது ரூபன் அமரிமோட விஷன் உங்களுக்கு தெரியுதா என்ன பண்றாரு அப்படின்ட்டு? ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணோம்னு சொல்ல முடியாது, கேமை கண்ட்ரோல் பண்ணோம். கொஞ்சம் வந்து கேமை நிறுத்தி பொறுமையா டெம்போ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். அது வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் சைன்ஸா இருந்தது. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த 90 செகண்ட்ஸ்ல கோல் போனதுக்கு அப்புறம் வந்து பெருசா கேம்குள்ள உள்ள வரல அட்டாக்கிங் வைஸ். இஸ் ஹாய்லண்ட் த வே ஃபார்வர்ட் உங்களுக்கு இப்போதைக்கு? ஐ கேன் சி ஹாய்லண்ட் ஹஸ் த பொட்டன்ஷியல் டு பி ஆர் நம்பர் 9. டெஃபினெட்லி ஹேஸ் இட். அந்த லைக் நான் வந்து கியோக்கரஸோட கம்பேர் பண்ண விரும்பல, பட் ஹி ஸ்டில் ஹேஸ் த லைக் அந்த நெக் டு நெக் வந்து கியோக்கரஸோட கம்பீட்லாம் பண்ண முடியாது. மேசன் மவுண்ட் வந்து அந்த ஜோன்ல பிளாக் ஜோன்ல வந்து பால ஹாஃப் ஸ்பேஸ்ல வாங்கி திரும்பி எடுக்கிறதுக்கு வந்து ரைட் சைடோ ஐதர் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ அது வந்து மேசன் மவுண்ட் மாதிரி கேலிபருக்கு பிளேஸ் பண்றதோட ராஷ்வர்ட் மாதிரி பிளேஸ் பண்றதோட மேசன் மவுண்ட் மாதிரியான பிளேஸ் பண்றது வந்து ஈஸியா இருக்குது அவங்களுக்கு. நான் வந்து கன்சிஸ்டன்டா ராஷ்வர்ட் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க போறாருன்னு சொல்லல, ஏன்னா அவருக்கு ஏஜ் ஆகுது. வந்து டே 1 வந்து என்ன சொன்னாருன்னா அவருக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக் பிளேயர்ஸ் தேவை. இன்சைட் ஃபார்வர்ட் ரோல் அந்த ஷேடோ ஸ்ட்ரைக்கர் ரோலால ராஷ்வர்ட் ட்ரை பண்ணலாம். பட் இஃப் இட் டசன்ட் வொர்க் அவுட் இந்த சம்மர் மேன் யுனைட்டட் பாசத்தெல்லாம் விட்டுருங்க. அமரின் சிஸ்டத்துக்கு ஒரு நீங்க டாக்டிக்கவா பாத்தீங்கன்னா ராஷ்வர்ட் ரொம்ப நாளைக்கு இருப்பாரா? கான்ஃபிடென்ட்டான ராஷ்வர்ட் இருந்தானா செம்ம டெட்லியான ஒரு பிளேயர். அவரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு டீம் இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்ச நேரத்துல ராஷ்வர்ட் will adapt to இந்த அமரின் சிஸ்டம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ராஷ்வர்ட் டெஃபினெட்லி ஒரு பிளேயர் தான். நான் சொல்றேன், இருங்க வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன் எல்லாமே நிஜமா நடக்கும். நீங்க ஆக்சுவலா வந்து உங்க கிரியேட்டிவ் அமரின் சிஸ்டம்ல வந்து கிரியேட்டிவ் விஷயங்கள் எல்லாமே வந்து விங் பேக் சைட்ல இருந்து தான் வரப்போகுது. அதனால வந்து எனக்கு ஜனவரியே யாரையாவது பிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பெருசா நல்லா ஆடுவார். இங்கிலாந்து இன்டர்நேஷனல் வேற வாங்கிக்கிறீங்களா? சில்வெல்ல அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சில்வெல்லாம் எப்பா தம்பி அவங்க அப்படியே மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கும். நீங்க வந்து ஆல்ரெடி 2 பேர் படுத்துருக்கானுங்க, மூணாவது இன்னொரு ஆளை கூட்டு படுக்கிறதுக்கு பிளான் போட்டு லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு ஆஃப் த நம்பர் 10 இருக்கும்னு வச்சுக்கோங்க. ப்ரூனோ பெர்னாண்டஸ் அண்ட் மேசன் மவுண்ட் கேன் தே கோஎக்ஸிஸ்ட் ஒரே டீம்ல? ஏன்னா உகார்டே வந்து ஆல்ரெடி அந்த சிஸ்டம்ல விளையாண்ட பிளேயரு. ஏன்னா அவரோட அந்த டபுள் பிவட்ல வந்து ஒரு பிவட் வந்து அவரோட வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஸ்வீப்பர் ரோல் வந்து நல்லா ஆடணும். அமோரும் வந்தோடனே சொன்னது என்னன்னா ஐ லைக் தட் பால் வெரி மச் அப்படின்னு வந்தோடனே மேசன் மவுண்ட்க்கு ஒரு அப்ரிசியேஷன் போட்டாரு. ரெண்டாவது வந்து அவர்கிட்ட நான் 2 ரோல் வச்சிருக்கேன், ஸோ இல் பி வெரி ஹாப்பி அபவுட் தட்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு மேசன் மவுண்ட் 3-4-3 புஷல் அடியில விளையாண்டு இருக்காரு. யாரும் வாங்க போறீங்க? உங்களுக்கு எந்த ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. லெஃப்ட் பேக்ல சில்வல்னு ஒருத்தர் இருக்காரு, விங்குக்கு வந்து 1 வருஷம் நான் அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸ்டெர்லிங் ஒருத்தர் அனுப்பி விடுறோம் உங்களுக்கு. சென்ட்ரல் மிட் வேணுமா ஆள் இருக்கு, எல்லா பொசிஷன்ல அவரை நிக்கணும் வேணாம், அவர் நீங்களும் வாங்க வேணாம், ஆர்சனலே வச்சுக்கணும் ப்ரோ, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரிபிள் பாஸ் அண்ட் ஷூட். ஸோ இந்த எபிசோட் ஆஃப் ட்ரிபிள் பாஸ் அண்ட் ஷூட்ல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் டீம் அப்படின்றதோட ரூபன் அமரிம் இவரை பத்தி தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறோம். அண்ட் அஸ் ஆல்வேஸ் அறிவழகன் நம்மளோட இருந்திருக்கிறாரு. அண்ட் ஃபுட்பால் அனலிஸ்ட் அண்ட் மேன் யுனைடெட் ஃபேனான சுஜித் நம்மளோட இருந்திருக்கிறார். வணக்கம் சுஜித், வெல்கம் டு த ஷோ. ஹாய் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்க போறது என்னன்னா, எரிக் டென் ஹாக் அவுட் ஆயிட்டு ரூபன் அமரிமை வந்து அப்பாயிண்ட் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹாப்பியா, இல்லைன்னா கொஞ்சம் ஓகே இன்னும் வேற இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான செட்ல இருக்கீங்களா நீங்க? இல்ல ப்ரோ, ரொம்பவே ஹாப்பி தான். ஏன்னா எங்களுக்கு லிங்க் ஆயிட்டு இருந்த ஆளுங்கெல்லாம் தாமஸ் டுச்சல், அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு சாவி கூட லிங்க் ஆயிட்டு இருந்தாரு. சாவி மேல பெரிய நம்பிக்கை இல்ல, பிளஸ் பார்சலானாவே வந்து கொஞ்சம் யாருமே வந்து கொஞ்சம் கான்பிடண்டா சொல்லல. ஏன்னா எங்க லீக்ல எக்ஸ்போஸ் ஆகிறான், உங்க லீக்ல எல்லாம் பயங்கரமா ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. டுச்சலுமே எங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டா வந்து செட் ஆகிற மாதிரி தோணல. ஏன்னா ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, அந்த 2028 வந்து எங்களுக்கு 150th இயர் ஆஃப் மேன்செஸ்டர் யுனைடெட்னால அந்த ப்ராஜெக்ட் 2028 வந்து எங்களுக்கு லீக் அடிக்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் சைனிங்கா ஒரு மேனேஜர், அப்கமிங் மேனேஜர்ல வந்து இப்போதைய மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு ஆல்தோ ரூபன் வந்து அப்போ ரெடிலி அவைலபிள் இல்ல, பட் சாபி அலோன்சோ, ரூபன் அமோரும், இன்சாகி, இந்த 3 பேர் தான் இப்போ கரண்ட்லி கோயிங் அரௌண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேனேஜர்ஸ். சாபி அலோன்சோ இட்ஸ் லுக் ஆல்ரெடி ரியல் மேட்ரிட் போன மாதிரி தான் இருக்கு. பிளஸ் வந்து உங்களுக்கு இன்சாகி வந்து இவங்க பார்த்த மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கமாண்டிங் லாங்குவேஜா இருக்கணும், நல்ல கம்யூனிகேட்டர்ஸா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆஃப்டர் எரிக் டென் ஹாக்
அண்ட் ரூபன் அமோரியம் வந்து இவங்க போய் கூட்டு வந்த விதமுமே வந்து இஃப் நாட் நவ் நெவர் அப்படின்ற மாதிரி போய் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு வாய்ஸ் கொடுத்து கூட்டு வந்ததா இருக்கட்டும், ம் நல்ல ஒரு சயின்ஸ் தான். ம் சரி, ஓகே. லெட்ஸ் சி. இப்போ என்ன அப்படின்னா, ரூபா நம்மோட முதல் 2 மேட்ச் நம்ம பார்த்துட்டோம். முதல் மேட்ச் வந்து டிராவ் ஆயிட்டார் அஃப்கோர்ஸ் அகைன்ஸ்ட் இப்ஸ்விச். அண்ட் நேத்து யூரோப்பியன் காம்படிஷன்ல வந்து ஒரு வின்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. மேபி லைக் ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான வின் அப்படின்னு சொல்லலை அப்படின்னாலும், மேபி லைக் ஒரு டாமினேட் பண்ணிங்க கேம், த்ரூ அவுட் த கேம் வந்து டாமினேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லலாம். 1 or 2 டைம்ஸ் வந்து அவங்க அதை ஃபுல்லாக ப்ராப்பராக வந்து சொல்றது அகைன்ஸ்ட் ரன்னா பிளே பேக் டு பேக் 2 கோல் போட்டு மொத்தமாக முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இப்போ ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் வச்சு பார்க்கும்போது ரூபன் அமரிமோட விஷன் உங்களுக்கு தெரியுதா என்ன பண்றாரு அப்படின்ட்டு? டெஃபினட்டா தெரியுது ப்ரோ. ஸோ ரூபன் அமோரிம் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி சொல்லியிருந்தது என்னன்னா, ம் ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் கேம் யூ வில் சி அன் ஐடென்டிட்டி ம் அண்ட் விஷன். ம் அவர் தான் அதை சொல்லியிருந்தாரு, ஐடென்டிட்டி ஒன்று உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு. ம் அது வந்து வித் த வே ஹி பிளேஸ், வித் த வே ஹி செட்ஸ் த டீம் அப், அது வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியுது. ம் ஸோ ஓகே. நான் அந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணோம்னு சொல்ல முடியாது, கேமை கண்ட்ரோல் பண்ணோம். ம் கொஞ்சம் வந்து கேமை நிறுத்தி பொறுமையா டெம்போ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். அது வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் சைன்ஸா இருந்தது. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த 90 செகண்ட்ஸ்ல கோல் போனதுக்கு அப்புறம் வந்து பெருசா கேம்குள்ள உள்ள வரல அட்டாக்கிங் வைஸ். ம் பட் நேற்றைய மேட்ச்ல வந்து ஆஃப்டர் தோஸ் 2 கோல்ஸ், பட் அந்த 2 கோல்ஸுமே பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து மலேசியா வாஸ் கம்ப்ளீட்லி அவுட் பேஸ்ட் அண்ட் அவுட் மசில். ம் ம் அந்த ம் ஒரு கோல். ரெண்டாவது கோல் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது கோல் ஓபன் அப் ஆனோம், கவுண்டர்ல எக்ஸ்போஸ் ஆனோம். பட் வந்து அது டாப் வின்ஸ், அது தடுக்கவும் முடியாது. அது ஒரு நல்ல ஷாட், கிரெடிட் டு த பிளேயர். பட் ரெஸ்ட் அதர் தென் தட் வந்து நாங்க அஸ் அ டீமா சான்ஸ் கிரியேட் பண்ணதா இருக்கட்டும், கேமை டாமினேட் பண்ணதா இருக்கட்டும், நேற்று அரௌண்ட் 70% பொசிஷன் வச்சிருந்தோம். அண்ட் மோர் ஓவர் எக்ஸ்டியுமே பாத்தீங்கன்னா வந்து 2.7 கிட்ட இருந்துச்சு. ம் நாட் சேயிங் லைக் இந்த டீம் வச்சு இது அப்படியே பிரீமியர் லீக் லெவனால ரெப்ளிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லல. பட் ஸ்டில் ப்ராமிசிங் சைன்ஸ் வேர். ம் லைக் நம்ம ப்ராமிசிங்கா மேட்சை பார்க்கும்போது தெரிஞ்சுது நம்ம 10 இருந்ததுக்கும் இப்பைக்கும். ம் ஓகே, ரைட். ஸோ மேபி லைக் இந்த வருஷத்தை எப்படியாச்சும் ஓட்டிடுவார் அப்படின்னே சொல்றீங்க. ஆக்சுவலி இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸ்போர்ட்டிங்ல இருக்கும்போது அவரோட கேம் வந்து டோட்டலாக என்ன சொல்றது, மோர் அட்டாக்கிங் ஃபுட்பாலா இருந்தது. மேபி லைக் நம்மலாம் பார்த்துருப்போம், கியோக்ரிஸ்லாம் பார்த்துருந்தோம்னா அவர்லாம் இப்போலாம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படிதான் இந்த டைம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஹாய்லண்ட் அண்ட் ஜர்க்ஸியோட ரோல் வந்து பெருசா கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டு. பட் அவன் நேத்து கேம்ல ஹாய்லண்ட் வாஸ் சூப்பர் குட், லைக் செம்மையா ஆடினாரு. சான்ஸ் கிரியேஷனா இருக்கட்டும், ஓவராலா வந்து பில்டப் பிளேலையுமே 2 3 இடத்துல பாடி ஹோல்ட் பண்ணி மற்ற பிளேயர்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அதில் பாசிட்டிவா தெரிஞ்சது. பட் மேபி லைக் இஸ் ஹாய்லண்ட் த வே ஃபார்வர்ட் உங்களுக்கு இப்போதைக்கு? ஐ கேன் சி ஹாய்லாண்ட் ஹஸ் த பொட்டன்ஷியல் டு பி ஆர் நம்பர் 9. ம் டெஃபினெட்லி ஹேஸ் இட். அந்த லைக் நான் வந்து கியோக்கரஸோட கம்பேர் பண்ண விரும்பல. பட் ஹி ஸ்டில் ஹேஸ் த லைக் அந்த நெக் டு நெக் வந்து கியோக்கரஸோட கம்பீட்லாம் பண்ண முடியாது. ஆனா வந்து கியோக்கரஸ் ப்ரொஃபைல் எடுத்து பாத்தீங்கன்னா எ ஸ்ட்ரைக்கர் ஹூ கேன் ரன் த சேனல்ஸ். ம் நாங்க எங்களுக்கு வந்து இந்த டார்கெட் மேன் ஸ்ட்ரைக்கரா தாண்டி அந்த ரோபனாமோரம் ப்ரொஃபைலுக்கு வந்து ஆஃப் த பால் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து அந்த சேனல்ஸ் ரன் பண்றதா வந்து முக்கியமான ட்ரைட் ம் ஹாய்லாண்ட் கிட்ட. அது பிளஸ் மோர்லெஸ் கம்ப்ளீட் ஃபார்வர்ட். ஓகே. ஹோய்லாண்ட் கண்டிப்பா வந்து ரூபன் அமோரிம் சிஸ்டம்ல ஒரு நல்ல சென்ட்ரல் ஃபார்வர்டா ஒரு நம்பர் 9ல வந்து லாங் டர்மா இருக்கும்போது ஒரு நல்ல செட்டப்பா இருக்கலாம். ம் ஆனா எனக்கு ஜெர்ஸ்கி வந்து எங்க போடுவாங்கன்னே தெரியல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு சம்மர்ல ஜெர்ஸ்கி அவுட். ஓகே. ராஷ்போர்ட் என்ன பண்ண போறீங்க? எது? ராஷ்வர்ட். ஸோ ஓகே. எனக்கு ஸோ பர்சனலி வந்து ராஷ்வர்ட் வந்து இப்போ கரண்ட் ஃபார்ம்ல வந்து வித் வே அமோரன் செட்ஸ் அப் வந்து 3-4-3ல வந்து அந்த டார்கெட் 9, அதுக்கப்புறம் அந்த 2 அட்வான்ஸ்ட் 8ல வந்து ஒன்னு வந்து ஷேடோ ஸ்ட்ரைக்கர், மோர்லெஸ் லைக் அன் இன்சைட் ஃபார்வர்ட் ரோல். இன்னொருத்தர் வந்து ஒரு 10 பட் அ சேஃப் 10, மோர் லைக் 8 ஹூ கேன் புட் தோஸ் த்ரூ பாசஸ் இன். பெட்ரோ கன்சால்வஸ் வந்து அங்க அந்த ரோல் தான் பண்ணிட்டு இருக்காரு. ம் சோ அந்த ஷேடோ ஸ்ட்ரைக்கர் ரோல், அந்த இன்சைட் ஃபார்வர்ட் ரோல் இப்ப கர்னாச்சோ நேத்து ஆடிட்டு இருந்த பொசிஷன்ல வந்து ராஷ்வர்ட் ஆடி இருக்கலாம். ம் ராஷ்வர்ட் ஆடலாம். ஓகே. அண்ட் லைக் ஒரு மாதிரி அவர் வந்து சிப் சாப் பண்ணி தான் ப்ரோ இருக்காரு. ஏன்னா வந்து கன்சிஸ்டன்டா இப்போ வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் சொல்றதுமே அதுதான். மீன்வைல் வி வின் கேம்ஸ். இந்த எல்லாருமே வந்து வி ஹேவ் டு பி ஆன் தி சேம் பேஜ். அதனால வந்து எல்லா பிளேயர்ஸ்க்குமே வந்து அவர் டைம் கொடுக்கணும், எல்லா பிளேயர்ஸுமே வந்து அந்த ம் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும்ன்றதுனால. ஸோ அகேன்ஸ்ட் டாப் டீம்ஸ், பிக் சென்டர் பேக்ஸ் புள்ளி பண்றவங்க கிட்ட வந்து ராஷ்வர்டை வந்து சென்டர் ஃபார்வர்டா போட்டு ஆட முடியாது. ம் பட் அகேன்ஸ்ட் ஸ்மால் டீம்ஸ் யூ கேன் டெஃபினெட்லி பி த நம்பர் 9. ஏன்னா அந்த சேனல் ரன்ஸ் ம் அதெல்லாம் வந்து ராஷ்வர்டால பண்ண முடியும். பிளஸ் அந்த இன்சைட் ஃபார்வர்ட் ரோல், அந்த நம்பர் 8 ரோல் வந்து
ராஷ்வர்டால ஆட முடியும். இப்ப நீங்க ராஷ்வர்ட் ரோல் சொன்னீங்கல்ல, டிஃபைன் பண்ணீங்கல்ல, அந்த ராஷ்வர்ட் ரோலை வந்து இப்ப கடந்த 2 கேம்ல பார்த்தோம்னா மேசன் மவுண்ட் வந்து பக்காவா அமரினுக்கு விளையாடுறாரு. ப்ரோ நீங்க அதாவது நான் மேசன் மவுண்ட் ஆடுற ரோல் பாத்தீங்கன்னா வந்து நேத்து வந்து மோர் லைக் 10. அதுக்கப்புறம் வந்து அவரு அந்த அந்த ஒரு 2 ப்ரொஃபைல் தான் ப்ரோ. ஒன்னு வந்து லெஃப்ட் சைட்ல மேசன் மவுண்ட் ஆடுறான்னா மேசன் மவுண்ட் ஹாஸ் டு பி தட் கிரியேட்டர். ஆனா வந்து ப்ரூனோ டைப் ஆஃப் கிரியேஷன் இல்ல, ஆஃப் த பால் மூவ்மெண்ட். ஏன்னா வந்து அவங்க பில்டப் பண்ணும்போது அந்த ஜோனல் டு ஜோனல் பில்டப் ஆகுது. அப்படி இருக்கும்போது வந்து இவர் இன்சைட் வந்தாருன்னா வந்து டாலோ ஆர் சமன் ஹூ பிளேஸ் அந்த லெஃப்ட் விங் பேக் வந்து டச் லைன் ஹோல்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இவர் வந்து டச் லைன் ஹோல்ட் பண்ணுவாரு, இவங்க வந்து சேனல் ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் நேத்து வந்து ரைட்ல ஆடிட்டு இருந்தாரு. ரைட்ல வந்து அவர் ஆண்டனியை வந்து அந்த சேனல்ல ஆப்ரேட் பண்ணாரு. உங்களுக்கு மவுண்ட் வந்து அந்த டச் லைன் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ப்ரொஃபைல் எனக்கு தெரிஞ்சு ராஷ்வர்ட் பண்ண முடியாது. அண்ட் ராஷ்வர்ட் அவங்க அந்த ப்ரொஃபைலாவும் பார்க்கல. ராஷ்வர்ட் அந்த ப்ரொஃபைலாம் பார்க்க மாட்டாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஹாய்லண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த பாஸ் 9 ரோல் வந்து பக்காவா அமரின் சிஸ்டம்க்கு உட்காரும் போது மேசன் மவுண்ட் வந்து அந்த ஜோன்ல பிளாக் ஜோன்ல வந்து பால ஹாஃப் ஸ்பேஸ்ல வாங்கி திரும்பி எடுக்கிறதுக்கு வந்து ரைட் சைடோ ஐதர் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ அது வந்து மேசன் மவுண்ட் மாதிரி கேலிபருக்கு பிளேஸ் பண்றதோட ராஷ்வர்ட் மாதிரி பிளேஸ் பண்றதோட மேசன் மவுண்ட் மாதிரியான பிளேஸ் பண்றது வந்து ஈஸியா இருக்குது அவங்களுக்கு. அந்த ரொட்டேஷன் மேசன் மவுண்ட் அந்த ரோல் ஒரு மதுரை பாஸ்க்கு முன்னாடி ஓடுவாரு, சுத்திட்டு போவாரு. நீங்க அண்டர்லேப் பண்ணி அந்த இழுத்துட்டு போயிட்டு பண்றது பாக்கணும். அந்த ரன் வந்து ஏன்னா இவ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபால்ஸ் 2 ஃபால்ஸ் 10 சொல்லலாம் அமரின் சிஸ்டம்ல. ஸ்ட்ரைக்கருக்கு பின்னாடி ஆடுறவங்க வந்து ஃபால்ஸ் ஷேடோ ஸ்ட்ரைக்கர் சொல்றதுல ஒரு ஃபால்ஸ் 10 கிரியேட்டிவ் ரோல் எதிர்பார்க்காம அவங்க வந்து அந்த ஸ்பேசஸ் ஆக்குபை பண்ணி ஸ்பேசஸ்ல வந்து பால நவுத்திட்டு கொண்டு போறது. ஏன்னா நீங்க கிரியேட்டிவ் விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா விங் பேக் தான் ஓவரா எதிர்பார்க்கறாங்க. கிரியேட்டிவ் விங் பேக்ஸ் வந்து கிராஸ் பண்றதாலும் சரி, இல்லாட்டி அந்த சப்ளை பண்றதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ரோலுக்கு வந்து அந்த விங் பேக் ப்ரொவைட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாரு அமரின் ரோல். எனக்கு ராஷ்வர்ட் வந்து இந்த 2 மேட்ச் ராஷ்வர்ட் வந்து இந்த 2 மேட்ச் பார்த்ததுல வந்து ராஷ்வர்ட் ஐயோ முடிச்சு விட்டுறாங்க போல இருக்கேன்னு தோணுது எனக்கு. இல்ல ப்ரோ, எனக்குமே இல்ல. நான் வந்து கன்சிஸ்டன்டா ராஷ்வர்ட் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க போறாருன்னு சொல்லல. ஏன்னா அவருக்கு ஏஜ் ஆகுது. வந்து டே 1 வந்து என்ன சொன்னாருன்னா அவருக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக் பிளேயர்ஸ் தேவை. அவங்களால வந்து ஆன் த பால் ஆஃப் பால் வந்து கன்சிஸ்டன்டா வந்து அவருக்கு வந்தோடனே சொன்னது என்னன்னா ஃபிட்னஸ் வந்து ரொம்ப லேக் ஆகுது, எல்லாமே ரொம்ப ஈஸியா டயர்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னோடே வந்து எடுக்க போறானுங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க இப்ப சொன்ன பாயிண்ட் தான், ஆஃப் த பால் மூவ்மெண்ட் தான் வந்து அமரின் சிஸ்டம்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஆஃப் த பால் மூவ்மெண்டா இருக்கு. அந்த ஆஃப் த பால் மூவ்மெண்ட் வந்து நீங்க பால் ரிசீவ் பண்றதோட பிளேயர்ஸை புல் பண்றதும் ஸ்பேஸை உருவாக்குறதுக்கும் ரொம்ப தேவையான விஷயம். அது வந்து மவுண்ட் மாதிரி ஆட்களோ ப்ரூனோ ஆட்கள் கூட அடாப்ட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் ப்ரூனோ வந்து டீப்ல பிளே பண்ண ஆளு, லைன்ஸ்ல பிளே பண்ண ஆளுன்னு சொல்லிட்டு. இவரு ராஷ்வர்ட் லைன்ஸ்ல பிளே பண்ண ஆளு, விங்ல வந்து டச் லைனை பிடிச்சிக்கிட்டு உள்ள பிரேக் பண்ணி வர ஆளு. அது லைன்ஸ்ல பிளே பண்ண ஆளுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு அதுலதான் ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா நாங்க டென்னாக் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா ராஷ்வர்ட் வந்து மோஸ்ட்லி சென்டர் ஃபார்வர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. மோர் லைக் இன்சைட் ஃபார்வர்டு தான். லெஃப்ட் சேனல்ல வருவாரு, கட்டிங் பண்ணி கோல் அடிப்பாரு. ராஷ்வர்ட் வந்து இது வரைக்கும் எல்லா மேனேஜருமே அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க ராஷ்வர்ட. ரெண்டாவது என்னன்னா ராஷ்வர்டோட கோல் ஸ்கோரிங், அந்த நியர் த கோல் அவர் கொடுக்குற த்ரெட், அந்த ஷார்ட் மேக்கிங் எபிலிட்டிஸ் வந்து எங்க டீம்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் சொல்லலாம். இருக்கும்போது வந்து எதுவுமே இல்ல எடுக்கிறது இல்ல. ராஷ்வர்டோட எபிலிட்டி வந்து என்ன சொல்றது, ரெண்டு சீசன் காப்பாத்தினதுதான். எனக்கு என்னன்னா அமெரிக்கன் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டத்துக்குள்ள ராஷ்வர்ட வந்து பொருத்தி பார்க்க நான் ட்ரை பண்ணேன், என்னால முடியவே இல்லை. சோ 2 நல்ல பாசிபிலிட்டி இருக்கு ப்ரோ. அவரோட அந்த ஃப்ரண்ட் த்ரீல வந்து டாக்கரஸ், பெட்ரோ கன்சால்வஸ், ட்ரிங்காவோ வந்து ஒரு ரைட் விங்கர் ஹூ கேன் கேரி த பால். அந்த பால் கேரிங் எபிலிட்டி, அந்த பர்ஸ்ட் ஆஃப் பேஸ் அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. பெட்ரோ கன்சால்வஸ் வந்து காம் ஆன் த பால், அவர் வந்து அப்பப்ப டாப் இன் பண்ணி அந்த மிட்ஃபீல்ட்ல இருந்து மற்ற பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு ரோல். சோ இந்த ரோல் வந்து மவுண்ட் நல்லா உட்காருன்னு தோணுது எனக்கு. நேற்றே வந்து ப்ரூனோ பாத்தீங்கன்னா வந்து ப்ரூனோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஎல்பியா தான் ஆடிட்டு இருந்தாரு. எல்லாருமே வந்து நான் உட்பட வந்து எல்லாருமே அந்த மவுண்ட் நேற்று ஆடிட்டு இருந்த ரோல் வந்து ப்ரூனோ ஆடுவார்னு எதிர்பார்த்தோம். ஆனா ப்ரூனோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல அந்த டிக்டேட் பண்ற மாதிரி வித் கேம் அஹெட் வித் பிளேயர்ஸ் அஹெட் அவரோட அந்த லாங் பாலை யூஸ் பண்றதுக்காக அந்த டிஎல்பி ஆடினாங்க. ப்ரூனோ வந்து நேற்று ஒரு வித்தியாசமான ப்ரூனோவா இருந்துச்சு. ப்ரூனோ எப்பயும் அந்த ஹாலிவுட் பால் அடிச்சுட்டே இருப்பாரு. நேற்று வந்து பின்னாடி
பாஸ் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 92% இருந்துச்சு. சோ ப்ரூனோ வந்து டென் சிஸ்டம்ல வந்து ப்ரூனோ ரொம்ப பால் லூஸ் பண்றாருன்னு கன்சிஸ்டன்டா எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அது அந்த கோச்சிங்கா அந்த மேனேஜர் கொடுக்குற இன்புட்டா தான் எனக்கு தெரிஞ்சது. சோ அதனால எனக்கு வந்து ப்ரூனோ ரேதர் தென் அந்த ஃப்ரண்ட் த்ரீல அந்த ட்ரிங்கா ரோல்ல வந்து அவர் மோரர்லெஸ் அந்த டச் லைன் விங்கரா இல்லாம அந்த இன்சைட் ஃபார்வர்டா ஆடும்போது வந்து அந்த ரோல வந்து ராஷ்வர்ட் என்னால ரெப்ளிகேட் பண்ண முடியும்னு பாக்குறேன். அண்ட் மோர் ஓவர் எனக்கு என்னன்னா நேத்து ஆல்தோ ஹாய்லண்ட் ஹேட் வெரி குட் கேம். எனக்கு இப்போ அமோரன் சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்டா வந்து அவர் ஒர்க் ஆகணும்னா அவர் ஃபர்ஸ்ட் வின் எடுக்கணும், கோல் அடிக்கணும். சோ அப்படி இருக்கும்போது வந்து ஹோய்லாண்ட் கெட்ஸ் இன்ஜூர்ட், ஏன்னா ஹோய்லாண்டுக்கு அந்த ஒரு இஷ்யூ இருக்கு. எங்களுக்கு வந்த வரைக்கும் வந்ததுல இருந்து எங்களுக்கு ஃபுல் ஃபிட்னஸ் கொடுக்கல. சோ ராஷ்வர்ட்னால அந்த சேனல் ரன் பண்ற மாதிரியும் வந்து பட்டுன்னு ஒரு டைனல் ரன் போடுற மாதிரி அது மாதிரிலாம் வந்து எபிலிட்டிஸ் ராஷ்வர்ட் இருக்கு. சோ he can play that number 9 role but not regularly. That is what I would say. We should definitely get a striker, அது ஒண்ணு கண்டிப்பா. பட் அந்த இன்சைட் ஃபார்வர்ட் ரோல் அந்த ஷேடோ ஸ்ட்ரைக்கர் ரோலால ராஷ்வர்ட் ட்ரை பண்ணலாம். பட் இஃப் இட் டசன்ட் வொர்க் அவுட் இந்த சம்மர் மேன் யுனைடெட் பாசத்தெல்லாம் விட்டுருங்க. அமரின் சிஸ்டத்துக்கு ஒரு நீங்க டாக்டிக்கவா பாத்தீங்கன்னா ராஷ்வர்ட் ரொம்ப நாளைக்கு இருப்பாரா இந்த இடத்துல? இல்ல ப்ரோ, இல்ல இருக்க மாட்டார்ல. ராஷ்வர்ட் பைடா, செல்சிக்கு வாங்கிக்கோடா. சந்தோஷம் வாங்கிப்பேன். எனக்குலாம் யாருங்க ஸ்டெர்லிங் நீங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க, அடுத்த செகண்ட் நான் செல்சிக்கு வாங்க ரெடியா இருக்கேன். மனசாட்சியே இல்ல. ராஷ்வர்ட் வாங்க சொல்றதுக்கு ஸ்டெர்லிங் வாங்க சொல்றதுக்கு ஒண்ணா? எனக்கு இங்க இருக்க ராஷ்வர்ட் சரி, மேசன் மவுண்ட வந்து நீங்க இழந்துட்டீங்களே, இப்போ என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எங்களுக்கு நீங்க டாப் 6ல எந்த டீம் எடுத்தாலுமே வந்து எல்லா டீமுமே வந்து ராஷ்வர்ட் கொடுக்குறீங்களா பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கு. எங்க டீமை தவிர எங்க டீம்ல தான் எல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் சென்டர் அடிப்பானுங்க அவன். உங்களுக்கு ராஷ்வர்ட் வந்து அட் எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு பயங்கர டேலண்டடான ஆள். அவரோட டேலண்ட் எல்லாம் நான் இன்னுமே சொல்றேன், ஒரு கான்பிடென்டான ராஷ்வர்ட் இருந்தா செம்ம டெட்லியான ஒரு பிளேயர். அவரு கான்பிடென்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு டீம் இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்ச நேரத்துல ராஷ்வர்ட் will adapt to இந்த அமரம் சிஸ்டம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ராஷ்வர்ட் டெஃபினெட்லி ஒரு பிளேயர் தான். நான் சொல்றேன், இருங்க வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றேன் எல்லாமே நிஜமா நடக்கும். மேன் யுனைடெட் வந்து ஒரு சாலிடான ஒரு டீமா இருக்கும். நான் வந்து இந்த ரைவல் பிளேயர் ரூனிக்கு அடுத்தது ஒரு ரைவல் பிளேயர் நான் அதிகமா ரசிச்சேன் அப்படின்னா அது கண்டிப்பா நான் ராஷ்வர்டா தான் நான் சொல்லுவேன். எனக்கு ராஷ்வர்ட் அவ்வளவு பிடிக்கும். மேன் யுனைடெட் டீம் வந்து ஒரு டீசென்டான ஒரு செட்டா மாறினதுக்கு அப்புறம் ராஷ்வர்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் நீங்க பாப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு மான்செஸ்டர் யுனைடெட் எப்பெல்லாம் ப்ராப்ளம் ஃப்ரீயா இருந்ததோ, மேபி ப்ராப்ளம் ஃப்ரீன்னு சொல்றத விட கம்மி ப்ராப்ளமா இருந்ததோ அப்பெல்லாம் ராஷ்வர்ட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நீங்க அது ப்ராப்ளமா இருக்கும்போது ராஷ்வர்ட ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு அனுப்புனீங்கன்னா தான் அது பிரச்சனை ஆகும் அவருக்கு. எனக்குலாம் இவ்வளவு பெரிய பொறுப்புலாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்குறாரு. மத்தபடி நீ பேசுறதுலாம் ராஷ்வர்டுக்கு புரியாதுடா. ராஷ்வர்ட் நான் சொல்றேன், ராஷ்வர்ட் உண்மையாவே மேன் யுனைடெட் விட்டு வெளியே வர்றதா இருந்தா கிளாட்லி கண்டிப்பா நான் சொல்றேன், கிளாட்லி டேக் ஹிம் அட் செல்சி. கமிங் பேக் டு ரூபன் ஆமரிமோட ரோல்ல இவர் எப்படி இருக்க போறாரு, மேசன் மவுண்ட் அவர் எப்படி சிஸ்டம்ல பொருந்த போறாரு. ஏன்னா ஒரு பிக் மணி சைனிங், அவருமே ஒரு மிகப்பெரிய மணி சைனிங், ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் டீம்ல வந்த ஒரு பிளேயர். பட் ஸ்டில் இன்ஜுரிஸ் எல்லாம் தாண்டி, இன்ஜுரிஸ் நிறைய இருந்திருக்கு. ஸோ அந்த இன்ஜுரி டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் தாண்டி அவர் வந்து விளையாடினதுலயுமே கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட வந்து எதிர்பார்த்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்கல. ஏன்னா செல்சியில நம்ம பார்த்த மேசன் மவுண்ட் டெஃபினட்டா இல்ல இந்த மேசன் மவுண்ட். அப்படின் போது அவர் எப்படி இந்த சிஸ்டம்குள்ள பொருத்த போறாங்க, அவருக்கு எந்த ரோல் இருக்கும்? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேசன் மவுண்ட் ஃபிட்னஸ் இருந்தாருன்னா வந்து கண்டிப்பா சோ அமோரும் வந்தோடனே சொன்னது என்னன்னா ஐ லைக் தட் பாட் வெரி மச் அப்படின்னு வந்தோடனே மேசன் மவுண்ட்டுக்கு ஒரு அப்ரிசியேஷன் போட்டாரு. ரெண்டாவது வந்து அவர்கிட்ட நான் 2 ரோல் வச்சிருக்கேன், சோ வில் பி வெரி ஹாப்பி அபவுட் தட்னு சொல்லியிருக்காரு. சோ ஆல்ரெடி உங்களுக்கு மேசன் மவுண்ட் 3-4-3 புஷல் அடியில விளையாண்டுருக்காரு. அங்க வந்து உங்களுக்கு அந்த ரைட் மிட்டாவும் விளையாண்டுருக்காரு, லெஃப்ட் மிட்டாவும் விளையாண்டுருக்காரு, டபுள் பிவட்லயும் ஆடி இருக்காருல்ல உங்களுக்கு. சோ டெஃபினெட்லி எனக்கு வந்து பர்சனலி மேசன் மவுண்ட் would be as a wing back would be a very good thing ன்னு தோணுது. ஏன்னா எனக்கு மேசன் மவுண்டோட ஒர்க் எத்திக்கா இருக்கட்டும், இந்த ஃபர்ஸ்ட் எனக்கு பென்னாகோட சிஸ்டம்லயே வந்து மேசன் மவுண்ட் அடிக்கடி பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து பால் வாங்கி வித் ஹாஃப் டர்ன், அந்த எங்க டீம்ல வந்து அந்த ஹாஃப் டர்ன்ல பால் ரிசீவ் பண்ற எபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி ஆளுங்களுக்கு தான் இருக்கு. அந்த யா சோ கோபி மைனோ வந்ததுக்கு அப்புறம் வந்து மேசன் மவுண்டோட அந்த இது குறைஞ்சிருச்சு. அந்த கோபி மைனோ அந்த பொசிஷன் எடுத்துட்டாரு. பட் ராதர் மேசன் மவுண்ட் வந்து அந்த டபுள் பிவட்ல ஒரு பிவட் பிளேயராவோ இல்ல ஒரு விங் பேக்காவோ அண்ட் மோரலெஸ் எனக்கு அந்த நம்பர் 2 அந்த 2 நம்பர் 10s ஆடுறாங்களா அதுல ஒரு ப்ரொஃபைல் வந்து கன்ஃபார்ம் மேசன் மவுண்ட் ஃபிட்டா இருந்தாருன்னா
அந்த பிளேஸ் அவருக்கு வந்து ஃபிக்ஸ்டுன்னு தான் தோணுது. ஓகே. ஏன்னா அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஜோனல் டு ஜோனல் பிரஸ் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த வே தே பிரஸ் என்னன்னா அவங்க வந்து எப்பயுமே நம்பர் 8 ஒருத்தர் வந்து ஜம்பிங் பண்ணி கோல் கீப்பரை பிரஸ் பண்ணி தான் வந்து ஸ்பேஸ் ஓபன் அவுட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக்கர் வந்து டிராப்பிங் பண்ணி மிட்ல பிரஸ் பண்ணுவாரு. சோ அந்த பிரஸ்ஸிங்கை வந்து இனிஷியேட் பண்ற பிளேயர் வந்து மேசன் மவுண்ட் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. டென்னாகோட அந்த இனிஷியல் 3-4 கேம்ஸ்லயுமே வந்து மேசன் மவுண்ட் இன்சிட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எங்களோட மெயின் பாசிட்டிவா இருந்த அந்த பிரஸ்ஸிங்க்கு வந்து மேசன் மவுண்ட் ஒன் ஆஃப் த வெரி கோர் ரீசன். சோ அந்த நம்பர் 8 ரோல், ஏன்னா பெட்ரோ கன்சால்வஸ் பாத்தீங்கன்னா வந்து அவர் ஒரு அவுட் அண்ட் அவுட் கிரியேட்டர்ன்றது கிடையாது. நம்பர் 8 அவரு ஹைபிரிட் நம்பர் 8 ஹூ இஸ் குட் ஆன் த பால். சோ அது வந்து கன்ஃபார்ம் மேசன் மவுண்டால பண்ண முடியும். எனக்கு வந்து மேசன் மவுண்டோட அந்த ஆஃப் த பால் ரன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அது வந்து அமோரம் சிஸ்டம்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அவங்க அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்றதே வந்து எப்படின்னா அந்த செல்ஃப்லெஸ் ரன்ஸ் வந்து ஒருத்தர் இங்கே இருந்து அங்க டயகனலி இல்லைன்னா அந்த பிளேயர் வந்து பாஸுக்கு போற மாதிரி இன்னொருத்தர் வந்து செல்ஃப்லெஸ்ஸா ஒரு ரன் எடுப்பாங்க, பட்டன் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும், இன்னொரு பிளேயர் வந்து பால்ல வந்து ஒரு ஷூட் எடுக்கிறதா இருக்கும், ஒரு பாஸ் போடுறதா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ட்ரேட் அந்த ஃப்ரண்ட் நம்பர் 10ல வந்து ஒருத்தர் ஆடுறதுக்கு. ஸோ மேசன் மவுண்ட் அந்த ஃப்ரண்ட் பிஹைண்ட் ஹோய்லண்ட் வில் பி வெரி குட் பிக்னு சொல்றேன். ஸோ மேசன் மவுண்ட் ஆஸ் அ 3 ப்ரொஃபைலா உட்காருது. ஒன்னு வந்து அந்த நம்பர் 10ஸ்ல வந்து ஒரு 10 அதுக்கப்புறம் வந்து டபுள் பிவட்ல ஒரு பிவட்டா, அப்படி இல்லைன்னா இதர் அஸ் விங் பேக். ஓகே. சோ But wing back, I don't think that's going to happen. But yeah. ஓகே. ஸோ இப்போ மேசன் மவுண்ட்டுக்கு ஐடியல் ஆப்ஷன் அப்படின்றதோட மேபி லைக் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பொசிஷன் அப்படின்னா அந்த 2 நம்பர் 10ல லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு ஆஃப் த நம்பர் 10 இருக்கும்னு வச்சுக்கோங்க. ப்ரூனோ பெர்னாண்டஸ் அண்ட் மேசன் மவுண்ட் கேன் தே கோஎக்ஸிஸ்ட் ஒரே டீம்ல? ப்ரூனோ பெர்னாண்டஸ் மேசன் மவுண்ட்ங்களா? எனக்கு தெரியல ப்ரோ. நேத்து நான் ஏன்னா வந்து ஒரு பிவட் வந்து உகார்டே தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா, ஏன்னா உகார்டே வந்து ஆல்ரெடி அந்த சிஸ்டம்ல விளையாண்ட பிளேயரு. ஏன்னா அவரோட அந்த டபுள் பிவட்ல வந்து ஒரு பிவட் வந்து அவரோட வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஸ்வீப்பர் ரோல் வந்து நல்லா ஆடணும். ஏன்னா வந்து ஒரு சென்டர் பேக் வந்து அந்த பேக் 3ல வந்து ஒருத்தர் வந்து மிட்ஃபீல்ட்ல ஜாயின் பண்றாரு. சோ அப்படி இருக்கும்போது அந்த பேக் 3ல இருக்கிறதுல இருந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணும்போது உகார்டேவும் அந்த சென்டர் பேக்கான டிலைட்டும் வந்து டபுள் பிவட் போடும்போது ஒருத்தர் மேலே ஏறி ஆடணும். சோ அதனால எனக்கு ஒண்ணு கோபி மைனு வந்துட்டாருன்னா வந்து கோபி மைனு என்ன ரோல் யூஸ் பண்ண போறாருன்னு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா கோபி மைனுவுமே வந்து அந்த டபுள் பிவட்ல ஒரு பிளேயரா நீங்க பாக்கலாம். சோ ஐ திங்க் தெர் வில் பி மோர் ரொட்டேஷன்ஸ் ப்ரோ. ஆனா வந்து ரெண்டு பேருமே வந்து கோ எக்ஸிஸ்டண்டா ஒரே டீம்ல ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. அது கோபி மைனு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்தா மேபி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கோபி மைனு இவர் எப்படி யூஸ் பண்றாருன்றத பொறுத்து. இப்ப நீங்க கோபி மைனு இந்த டைம்ல கோபி மைனு மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இல்லைன்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உகார்டேவும் ப்ரூனோவும் உங்களுக்கு ப்ரூனோ மேசன் மவுண்ட் வந்து 3 பேரும் ஆடி இருக்கலாம். பட் கோபி மைனோ ஒரு ப்ரொஃபைலா இருக்குது, அவங்களும் அதை மிஸ் அவுட் பண்ண வேணாம்னு பாப்பாங்க. அமோருமா அந்த ப்ரொஃபைல பாப்பாரு. சோ அதனால எனக்கு கன்ஃபார்மா சொல்ல தெரியல. மோர் மைனோ வந்து எப்படி ஆடுறாருன்றத பொறுத்து அதுக்கப்புறம் வேணா நம்மளால சொல்ல முடியும். ஓகே, குட். ஆக்சுவலா இன்னொரு விஷயம் நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னா, உங்களோட லெஃப்ட் சைடு ஆஃப் த டிஃபென்ஸ் லூக் ஷா வந்து இப்போ இன்சரியில இருந்து வெளியே வர வந்த மாதிரி தெரியுது. ஸோ அவர் வந்தோடனே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வர கொடுக்குறாரு. இப்படிலாம் பார்க்கும்போது இப்போ லூக் ஷாவோட ஃபிட்னஸ், கன்சிடரிங் லூக் ஷாவோட ஃபிட்னஸ், உங்களுக்கு இன்னும் அந்த லெஃப்ட் பேக் பொசிஷன் வந்து பல வருஷமா அட்ரஸ் பண்ணப்படாமலே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ப்ரோ லூக் ஷா வந்து இன்ஜூர் ஆகிறான்னு சொல்லி மலேசியாவை கூட்டு வந்தா மலேசியா போட்டு அவன் போய் படுத்துட்டான். அதனால வந்து எங்களுக்கு அந்த ஃபார் அ லாங் டைம் வந்து ராஷ்வர்ட் லாஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்ததுக்கான ஒரு ரீசன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓவர்லாப்பிங் ஃபுல் பேக் இல்ல, லெஃப்ட் சைடு ஒரு மாதிரி ஐசோலேட்டடாவே தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ஃபுல் பேக் வந்து ஒரு நல்ல கண்டிப்பா ஒரு நல்ல சைனிங் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து ஃப்ளோரின் பெட்டர்பர்க் வந்து எங்களோட அல்போன்சோ டேவிஸோட எல்லாம் லிங்க் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. மைலோ கர்கஸ் அந்த பர்ன்மவுத் லெஃப்ட் பேக் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரு. எனக்கு வந்து பெட்டர் இன்டர் மிலானோட லெஃப்ட் விங் பேக் இருக்காரு டிமார்க்கோவா? டிமார்க்கோ அவர் வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக்சுவலா டிமார்க்கோ இல்ல, ஏன்னா வந்து கண்டிப்பா ஏன்னா அமோரம் சிஸ்டம்க்கு வந்து 2 விங் பேக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ரைட் விங் பேக்ல வந்து எப்படியும் மசராயி டாலோ வச்சு கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி அந்த ரைட் பேக்கா பார்த்தாருன்னா வந்து அமோரம் டாலோ, ரைட் விங் பேக்கா பார்த்தாருன்னா வந்து உங்களுக்கு ஆண்டனி அமார்ட்னு 2 பேர் இருக்கிறதுனால சோ
அந்த அந்த பொசிஷனை வந்து அவங்க கொஞ்சம் மறந்துட்டு லெஃப்ட் விங் பேக்ல கொஞ்சம் பெருசா இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. அண்ட் மோர் ஓவர் லூக் ஷாவை நீ கொண்டு கொண்டு போய் ஃபுல் பேக்ல போட்டு ஓட விட்டாதான்டா நீ இன்ஜூர் ஆகிற, உன்னை தூக்கி நான் லெஃப்ட் சென்டர் பேக் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 மேட்சுமே வந்து அவர் லெஃப்ட் சென்டர் பேக் தான் ஆடினாரு. ஆனா லூக் ஷா வந்து மேனேஜ் கொஞ்சம் பண்ணாங்க. இன்ஜுரி ப்ரோன்றதுனால பெட்டர் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்றது லெஃப்ட் சென்டர் பேக்கா மேனேஜ் பண்ணா பரவாயில்ல. ஓகே ரைட். சோ அதனால கண்டிப்பா எனக்கு ரெண்டு விங் மலேசியா பேக்குமே நீங்க ஆக்சுவலா வந்து உங்க கிரியேட்டிவ் அமரன் சிஸ்டம்ல வந்து கிரியேட்டிவ் விஷயங்கள் எல்லாமே வந்து விங் பேக் சைட்ல இருந்து தான் வரப்போகுது. அதனால வந்து எனக்கு ஜனவரியே யாரையாவது பிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பென் அப்படி இல்லைன்னா சில்வல்னு பெருசா ஒரு லெஃப்ட் பேக் இருக்காரு, நல்லா ஆடுவார், இங்கிலாந்து இன்டர்நேஷனல் வேற, வாங்கிக்கிறீங்களா? சில்வெல்ல அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சில்வெல்லாம் எப்பா தம்பி அவங்க அப்படியே மிஷின் மாதிரி ஓடிட்டே அவரு இருக்கும் ரெண்டு அவரு பக்கமும். நீங்க நீங்க வந்து ஆல்ரெடி 2 பேர் படுத்திருக்கானுங்க, 3வது இன்னொரு ஆளை கூட்டு வந்து படுக்கிறதுக்கு பிளான் போட்டு ஒரு 2 BHK பெட் ஒரு சேர்த்து 3 அனுப்புவான். பெட்ரூம் அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு ஒரு சைடுல லூக் ஷா, இன்னொரு சைடு மலாசியா, சென்டர்ல பென் சில்வல். சூப்பரா இருக்கும். நேத்து மலேசியா விளையாண்டாருல ஐயா. ஆமா மலேசியா ஆக்சுவலி நேத்து வந்து மலேசியால தான் மலேசியா செகண்ட் கோல் கடைசியா போச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எங்க டீம்ல ஃப்ரெட்டே இருந்தார் ப்ரோ. ம். ஃப்ரெட் போய் ஒரு கரியரே உருவாக்கிட்டான். ஆமா மலேசியா ஃப்ரெண்டு நேத்து தான் போயிட்டு வந்து ஜாலியா விளையாடுறான். அவனுக்கு ஏங்க எரிக் டென் ஹாக் மட்டும் இந்த லெஃப்ட் பேக் ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்டே அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னா ஆள் இருந்திருப்பாருங்க இந்நேரம். 2 சீசனா அட்ரஸ் பண்ணாம விட்டாருங்க. ஆமா 2 சீசன் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுற பேச்ச பாத்தீங்களா இவரு? ஏங்க ஆர்சனல் கொஞ்சமாச்சும் கருணை காட்டுனீங்களா? உங்களுக்கு கம்மியா கோல் அடிச்சு விட்டுருந்தீங்கன்னா ஒரு மேட்ச் நாங்க ஆடிருப்போம், எங்களுக்குன்னு பார்த்து கூட வெனஸ்டாய் வந்து ஆடிட்டு இருக்காரு. டென் ஹாக் வந்து அது எல்லா அது பெரிய எப்படி டீமும் தெரியல, நல்லா தான் அடுத்த விளையாடிருக்காரு. ப்ராசஸ் எங்க கிட்ட வந்தா மட்டும் மறந்துடுறாங்க, போட்டு அடி அடி நடிச்சிடுறாங்க. அதேதான். சரி, கடைசியா நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா மேன் யுனைடெட் டோட்டலாவே ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. புது புது மேனேஜர்ஸ் வரும்போது அந்த மேனேஜருக்கான நிறைய பிளேயர்ஸ் வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும், அடுத்து ஒரு மேனேஜர் வரும்போது அந்த பழைய பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி உள்ள டீம்ல அக்கமடேட் பண்றதுன்னு தெரியாம வர திணறதா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குது. த்ரூ அவுட் த சீசன் நடந்திருக்கு. உங்களுக்கு மொரினோட் இருந்தா இருக்கட்டும், இல்லை லூயி வேன்கால்டையுமே அப்படி 2 3 பைஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மொரினோ அப்புறம் அஃப்கோர்ஸ் ஓலே சோல்ஷாருக்கு ரிலேட்டிவ்லி கம்மியான பைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓலே சோல்ஷாருக்கு தான் கம்மியான அவரோட பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குதுன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. அண்ட் எரிக்டனாக கேட்ட பிளேயர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இப்படிதெல்லாம் இருக்கும்போது இப்போ கரண்ட்லி மேன் யுனைடெடுக்கு என்ன இஷ்யூ இருக்கு, கன்சர்ன் என்னென்ன விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அண்ட் ரூபன் அமோரிமோட பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாச்சும் வாங்கிட்டு வர்றதுக்கு மேன் யுனைடெட் ரெடியா இருப்பாங்களா? சோ வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்து இவ்வளவு நாள் வந்து ஃபுட்பால் போர்டுன்றதே ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகல, ஃபுட்பாலிங் ஸ்ட்ரக்சர்னே ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகல. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சம்மர் மார்க்கெட்ல வந்து எங்களுக்கு ஒரு ஃபுட்பாலிங் ஸ்ட்ரக்சரோட உள்ள போனோம். அதுல வந்து இந்த டச்சு கோட்டால ஒருத்த மட்டும் வந்து சர்க்சி. மத்தபடி வந்து எல்லா எல்லா சிஸ்டமுக்கும் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி. ஏன்னா வந்து உங்களுக்கு பேக்டரியில ஆடி இருக்காரு, இல்லைட்டுமே சரி. ஒரு எங்களுக்கு மதுராயெல்லாம் வந்து ஒரு எங்க போட்டாலும் ஆடக்கூடிய ஒரு சைனிங்கா கொஞ்சம் நல்லா உருவாயிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே வந்து ஒரு ஆவரேஜ் 7.5 பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போறாரு. ஸோ இது வரைக்கும் கொடுத்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வாங்கின பிளேயர்ஸ் எல்லாமே வந்து வேல்யூபிள் பை தான் வந்து. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து கரெக்டான டிசிஷனா தான் இருந்துச்சு. சோ இப்போதைக்கு வந்து எனக்கு போய் அமோரிமும் வந்து அண்ட் மோர் ஓவர் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அலெக்ஸ் ஃபெர்குசனுக்கு அடுத்து நாங்க வந்து ஒரு ஹெட் கோச் தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயிண்ட் பண்றோம். எல்லா டைமும் நம்ம மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். மேனேஜருக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருந்துச்சு. சோ ஃபுட்பாலிங் ஸ்ட்ரக்சர்னே ஒன்னு எக்ஸிஸ்ட் ஆகல. அவன் கேட்கிற பிளேயர்ஸ் ஆண்டனி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க 90 மில்லியனுக்கு. இதுக்கப்புறம் வந்து அது நடக்குமான்றது வந்து ரொம்பவே பெரிய டவுட் தான். சோ இப்பயுமே வந்து எல்லாரும் ஜோக்கர் சொல்றாங்க, பட் கன்ஃபார்ம் நாங்க ஒரு ஸ்ட்ரைக்கர் போவோம்னு இன்னைக்கு காலையுமே வந்து போட்டிருந்தாங்க. சோ அந்த ஒரு அமோரிமா என்ன பிளேயர் கேட்கிறாருன்றத தாண்டி அமோரிமா கேன் ஹேவ் அ சே, வில் ஹேவ் அ சே, அது வந்து கண்டிப்பா இருக்கும். பட் அஸ் அ போர்டா வந்து அவங்க ப்ரொஃபைல தான் பார்ப்பாங்கன்னு தோணுது. ஓகே, ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமுக்கு தான் வாங்குவாங்க அப்படின்றது தோணுது. யாரை வாங்க போறீங்க? உங்களுக்கு எந்தெந்த ஃபர்ஸ்ட் வந்து ஆள் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். உங்களுக்கு லெஃப்ட் பேக்ல சில்வல்னு ஒருத்தர் இருக்காரு, விங்குக்கு வந்து ஒரு வருஷம் நான் அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஸ்டெர்லிங் ஒருத்தர் அனுப்பி விடுறோம். உங்களுக்கு சென்ட்ரல் மிட் வேணுமா? ஆள் இருக்கு, எந்த பொசிஷன் அவரை நீங்களும் வேணாம், அவரை நீங்களும் வாங்க வேணாம், ஆர்சனலே வச்சுக்கோங்க ப்ரோ, கொஞ்சம் நல்லா இருக்கும். காம்படிஷன் கொடுப்பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல. ஆமா, டிசாசி சென்ட்ரல் பேக் ரைட் பேக்லாம் ஆடுவாரு அவரு, வாங்கிக்கிறீங்களா? அவனே இல்ல சீரியஸ் நோட் வந்து யார் யார் வெளில போவாங்கன்னு நினைக்கிறீங்க, யார் யார் திருப்பி உள்ள வரதுக்கு வாய்ப்பு நினைக்கிறீங்க? யா சோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒண்ணு லூக் ஷா வந்து இவரோட சிஸ்டம் பிளேயரா பார்த்தாலுமே கிட்டத்தட்ட 9-10 இயர்ஸ் ஆயிடுச்சு. லூக் ஷா வந்து விளையாடின சீசன்ஸ் நீங்க போல கன்சிடர் பண்ணாலே அது வந்து வெரி மினிமல் சாம்பிள் சைஸ் தான். சோ அது கண்டிப்பா பார்ப்பாங்க. சோ லூக் ஷா ஒரு ஃபர்ஸ்ட் பிளேயர்.
எனக்கு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் கண்டிப்பா வந்து சர்ச்சி வந்து இருக்கிறதுக்கான எங்க அந்த சிஸ்டம்ல நீங்க எங்க பொசிஷன் வந்து எனக்கு சர்ச்சியை வச்சு யோசிச்சு பார்த்தாலுமே இடிக்குது. சோ கண்டிப்பா ஜெர்சி வந்து போட்ட மணி அந்த பைபேக் கிளாஸ் ரிலீஸ் கிளாஸ் ஏதோ ஒண்ணு போட்டு எடுத்துருவானுங்க கண்டிப்பா. ஸோ ஓகே. அண்ட் ராஷ்வர்ட் வந்து டவுட்ஃபுல் தான் அமோரமோட சிஸ்டம்க்கு. ஓகே. எப்படி அவரை உட்கார்றாருன்னு பார்க்கணும். பட் ஏன்னா வந்து ராஷ்வர்ட் இஸ் பிரைம் ஏஜ் 27. அவருக்கு இப்போ இன்னும் கான்ட்ராக்டும் இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் அவரால் கேஷ் அவுட் பண்ணலாம். பிளஸ் வந்து அவருடைய அகாடமி ப்ராடக்ட் வேற. ஸோ முழுக்க முழுக்க அந்த பிஎஸ்ஆர் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கணக்கு காமிக்கலாம். ஸோ அதனால கேஷ் அவுட் வச்சு அவங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் எனக்கு வேற எந்த பிளேயருமே, ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து எங்களுக்கு ஒரு புது மேனேஜர் வரும்போது ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் வந்து அந்த சிஸ்டம்க்கு ஒரு மாதிரி ஜெல் ஆகிற பிளேயர்ஸா தான் எங்களுக்கு இருந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க இப்ப இருக்கிற செட்டப் பாத்தீங்கன்னா அமோருக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் அவரை வச்சு ஆப்ரேட் பண்றதுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் வந்து அவருக்கு ஓரளவு டீம் செட் ஆகி தான் வந்து 10 கொஞ்சம் கொடுத்துட்டு போன மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கம்மி பிளேயர்ஸ் வந்து இந்த வைக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு பிளேயர்ஸா இருக்காங்க. ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மேனேஜருக்குமே இது ஒரு இஷ்யூவா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வருவாங்க, அவங்களுக்கு ஏத்த பிளேயர்ஸ் கிடைக்கும், புது சைனிங் வாங்கணும்ன்ற மாதிரி. பட் அமோருக்கு வந்து ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஒரு பிளேயர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க, ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் அண்ட் போர்டு வேற இருக்காங்க. சோ எப்படி சான்சோ வந்து 25 மில்லியன் தள்ளி விட்டோமோ அது மாதிரி அந்த பிளேயர்ஸையும் தள்ளி விட்டு கொஞ்சம் அப்படிதான் பண்ணலாம்னு பார்ப்பாங்க. சான்சோலாம் சும்மா நீங்க நினைக்கிறீங்க 5 மேட்ச்ல 6 அசிஸ்ட் போட்டுட்டு இருக்காரு, எங்களுக்கு சும்மா கிடையாது. நீங்க நம்பர்ஸ்லயே வச்சிட்டு என்னைக்காவது பெருசா கூப்பிட்டு வைக்க போறாங்க சொல்லிட்டு நீங்க அந்த லேனல் மெஸ்ஸி ட்ரிபிள் பண்ணிட்டு போகும்போது வந்து நம்மால கால் வச்சிருப்பாரு தெரியுமா, ஸ்டாப் பண்றதுக்கு அது ஒரு அசிஸ்டா கன்சிடர் பண்ணுவாங்கல்ல. ஆமா, நல்லா தாங்க ஆடுறாரு. சரியா. ஓகே. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் சுஜித், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அஃப்கோர்ஸ் அமரிம் பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுஜித். தேங்க்யூ.